ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம கடலைப்பருப்பை வச்சு சட்னி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகா, இஞ்சி ஒரு 2 துண்டு, புளி கொஞ்சோண்டு, 3 பல் பூண்டு, 2 தக்காளி, 2 வெங்காயம், கடலைப்பருப்பு, உப்பு, எண்ணெய். ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டேன், அதில் எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றுறேன். எண்ணெய் கொஞ்சம் நேரம் சூடாகட்டும். இப்போ நான் இதில் 3 ஸ்பூன் கடலைப்பருப்பை ஆட் பண்ணுறேன். கடலைப்பருப்பை 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கணும் வெங்காயத்தை. இதிலே பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சம், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். இப்போ இதில் 2 தக்காளியும் நல்லா இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிட்டேன். எல்லாம் நல்லா வதக்க தான் போகிறோம், அதனால பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு அதையும் சேர்த்துட்டேன். இப்போ நான் இதில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வதங்கணும். இப்போ இது ஃப்ளேமை நீங்கள் கொஞ்சம் ஹையாகவே வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்குறேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்றேன். உப்பு இதில் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதில் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கணும். உங்களுக்கு வதங்குறதுல அந்த வாசனை நல்லா வரும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஒரு 2 நிமிஷம் இதை ஆற வைக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் அரைக்க சொல்ல கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்குங்க. பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ நான் இதை தாளிச்சிடுறேன். இந்த சட்னியை கொஞ்சம் எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கடுகு கொஞ்சம் போடுறேன், அதில் ஒரு 1/4 ஸ்பூன். கடுகு பொரியுது. இப்போ இதில் கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் கிள்ளி. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் அதில். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள், எல்லாம் நம்ம நல்லா தாளிச்சிட்டோம். இப்போ இதை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு நான் தோசையும் சுட்டுக்கிறேன். பாருங்கள், எண்ணெய் ஊற்றுறேன் தோசையில். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றுறேன். தோசை திருப்பி போட்டேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது சட்னியோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தோசைக்கும் சட்னிக்கும் நல்ல காம்பினேஷன். இந்த சட்னியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சட்னி நல்லா சூப்பராக நல்லா காரமாக இருக்கும். இது தோசைக்கு, இட்லிக்கெலாம் நல்ல காம்பினேஷன். நீங்கள் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.